மனங்களில் எல்லாம் மறையாது மதிப்போடும் அன்போடும் வாழ்ந்து கொண்டிருக்கிற கேப்டன் விஜயகாந்த் அவர்களினுடைய 2ஆம் ஆண்டு நினைவு நாள் இன்று. ஒரு மனிதன் எப்படி வாழ்ந்தான் என்பது அவன் மறைவுக்கு பிறகு மக்களின் மனங்களில் நிலைத்து வாழ்வதை பொறுத்துத்தான் மதிப்பிட முடியும். நம்முடைய கேப்டன் அவர்கள் எந்த பெரிய அதிகாரத்திலும் இல்லாமல் அடித்தட்டு மக்கள், உழைக்கும் மக்களினுடைய பிள்ளைகள், படிக்க வசதியில்லாத பிள்ளைகளை எல்லாம் பல்லாயிரக்கணக்கில் படிக்க வைத்து கல்வியாளர்களாக ஆக்கிய ஒரு பெருந்தகை. அவரால் IAS IPS ஆன அதிகாரிகள் ஆயிரக்கணக்கில் இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு அரிய பணியை செய்தவர். சமத்துவம், சகோதரத்துவம் எல்லாம் சொல்லளவில் இருந்ததை செயல்படுத்தியவர். திரைப்படத்துறையில் பணியாற்றுகிற போது இவர் சாப்பாடுகிற பரிமாறுகிற பையன்தானே, இவன் தளத்தை துடைத்து சுத்தம் செய்கிற பையன்தானே என்றெல்லாம் பார்க்காமல் அவர்களோடெல்லாம் சமமாக அமர்ந்து உணவு உண்ணக்கூடிய, தோள் மேல் கை போட்டு அவர்களோடு அன்பாக பேசக்கூடிய மனித மாண்பை கடைபிடித்த ஒரு மனிதர். எங்களை போன்ற பிள்ளைகளால் நாங்களெல்லாம் உதவி இயக்குநர்களாக பணியாற்றுகிற போது பாரபட்சம் இல்லாமல் எங்களை எல்லாம் பேரன்பு கொண்டு நேசித்த ஒரு பெருந்தகை. தனிப்பட்ட முறையில் நாங்களெல்லாம் அவரோடு மிக நெருங்கி பழகிய பிள்ளைகள். கேப்டன் கேப்டன் என்று அன்போடு அழைத்து அவரோட பழகியவர்கள் நாங்கள் எல்லாம். கேப்டன் என்பதே கேப்டன் பிரபாகரன் என்ற படத்தை அவர் தயாரித்து நடித்தார். அதிலே இயக்கிய எங்கள் அண்ணன் செல்வமணியிடத்தில் அவர் சொன்னதாக எங்கள் அண்ணன் செல்வமணி சொல்கிறார். ஒரு மிகப்பெரிய நம் தலைவருடைய பெயரை வைக்கிறோம், இந்த படத்தை சிறப்பாக நாம் எடுத்துவிட வேண்டும் என்று சொல்லி அவ்வளவு ஈடுபாடோட ஈழ விடுதலையும் தலைவரையும் நேசித்த ஒரு மகன் நம்முடைய கேப்டன் அவர்கள். அதுவே அந்த படத்தினுடைய கேப்டனுங்கிற அந்த பெயரே அவருக்கு ஒரு செல்ல பெயராக, அவர் அடையாளமாக மாறிப்போனது. தமிழ் மக்கள் எல்லோரும் அவரை கேப்டன் கேப்டன் என்று அன்போடு அழைக்கத் தொடங்கினார்கள். அப்படிப்பட்ட ஒரு மனிதர்.